ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆட்கொள்ளுவீராக. ஆண்டவரை எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி இந்த நாளிலும் தகப்பனே ஆண்டவரை நம்மை தொழுது கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆண்டவரை விடுதலையோடுமை ஆராதிக்கும்படியாய் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னவர், வாக்கு கொடுத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தகப்பனே எங்களை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால நன்றி ராஜா. எங்களை ஆட்கொள்ளுவீராக, எங்களை அபிஷேகிப்பீராக, எங்களை அனல் மூட்டுவீராகப்பா. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பீராக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் ஒவ்வொரு கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. விடுதலையோடுமை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவதாசரை ஆண்டவரே நீர் மறைத்து நீர் பேசும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைபடுவீராக, ஆட்கொள்ளுவீராக, எங்களோடு பேசுவீராகப்பா. வார்த்தையில கொண்டு எங்களை உருவாக்குகிற தேவன், அனுதினமும் எங்களை போஷிக்கிற தேவன். இந்த காலவெளியில் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து எங்களை ஆண்டவரை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களை உருவாக்குவீராக, எங்களை போஷிப்பீராக ராஜா. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கை பகுதி ஆசீர்வதிங்க. சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீரே ஆளுகை செய்வீராக. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. ஆரம்பம் முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளையிலே அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ கணக்கான நன்மைகளினால நம்மை நிரப்பின தேவன். ஹல்லேலூயா. எத்தனையோ ஹல்லேலூயா நன்மைகளை செய்த தேவனை, இந்த காலவேளையில் அந்த ராஜாதி ராஜனை, தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை கோடா கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஏறெடுக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடி தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே, பரிசுக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே, பரிசுக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிப்போமா. ராஜாதிராஜன், தேவாதி தேவனே, இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. உமக்கே மகிமை. ராஜாதிராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. திருவாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா, கண்ணின் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே,
அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவை எல்லாம் அன்றன்று தந்தம்மை ஆதரிப்பீர், அன்றன்று தந்தம்மை ஆதரிப்பீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு எம்பீரிப்போம், தூய முகம் கண்டு எம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹalleluya. அவரே மகிமைக்கு பாத்திரர். ஹalleluya. கணத்திற்கு பாத்திரர் அவர். ஹalleluya. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத நேசர் அவர். ஹalleluya. அக்கினியுடாய் நடந்தாலும், தண்ணீருள்ளே கடந்து போனாலும், ஆறுகளை கடந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹalleluya. அதன் நடுவிலே வந்து நம்மை விடுவிக்கிற தேவன் அவர். ஹalleluya. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதபடி நம்மை பாதுகாத்த கிருபைக்காக நம்ம ஸ்தோத்திரிப்போமா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அவரை போற்றி துதிப்போமா. நீரே எங்கள் தேவன், எங்கள் ராஜா என்று சொல்லி. ஹalleluya. ஆமென். உற்சாகமாய் ஹalleluya. எல்லா சூழ்நிலையிலும் அதன் நடுவிலே வந்து, அக்னி நடுவிலே வந்து விடுவித்தவர். ஆமென். இனியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீ கிளந்தி, செம்மையான பாதை தந்தி. எரிகோவின் கோட்டைகளை யோசனையா தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. பல
பலவித சோதனையா குடமிடப்பட்டோமையா ஒன்னாக மாற்றிவிட்டீ புது இருதயம் தந்து விட்டீ எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைகளை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 150வது சங்கீதம் 6வது வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நாசியில் சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்களாக. சுவாசம் உள்ள எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா போதாதே, அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். ஒரு கைத்தல கொடுக்கலாமா? அடுத்த கண்டினியூட்டி என்ன வருதுன்னா, மிகுந்த பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். கொடுக்கலாமே? எஸ். நன்மைகளை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நாம், துதிப்பதற்காகவே படைக்கப்பட்ட நாம் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் துதிக்கு பாத்திரர். வெளிப்படுத்தல் 5:13 இவ்வாறாய் சொல்கிறது. அவரே துதிக்கு பாத்திரர், அவரே கனத்துக்கு பாத்திரர். சிங்காசனத்தில் மேல் வீட்டிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் எப்பொழுதும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று மிருக ஜீவன்களும் சொல்லிட்டு, வானில் உள்ளவர்களும் சொன்னாங்க, பூமியில் உள்ளவர்களும் பூமியில் கீழானவர்களும் சொன்னாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் மிகுந்த கைத்தாளத்தோடு, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதிக்க வந்திருக்கிறோம். அவரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். எல்லாம் சொல்லுவோமா? துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், எல்லாரும் கையை உயர்த்தி, அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, நீரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை.
துதிக்கிறோம் தாப்பனே, துதிக்கிறோம் தாப்பனே. எல்லாரும் கைகளை தட்டி அவரை ஆராதிப்போம். என்ன ஒருத்தரும் பார்க்க வேண்டாம். நீங்களும் கடவுளுக்குமான உள்ள காரியம், நீங்களும் கடவுளுக்கு காரியத்தில் வேற யாரும் குறுக்க வேண்டாம். வெளியில் உள்ள எந்த பிரச்சனையானாலும் சரி, எந்த மன வேதனைகளான இருந்தாலும் சரி, ஒன்று வேண்டாம். எல்லாம் வெளியே விட்டுட்டு இப்போ நீங்கள் கடவுளும் நீங்களும் மாத்திரம் அந்த 1 to 1 ஃபேஸ் டு ஃபேஸ் உள்ள அந்த ஒரு காரியங்களை மாத்திரம் நீங்கள் அவரை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி அவரை மாத்திரம் துதிச்சு கொண்டிருங்க. துதிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க. எல்லாரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேன் தாப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான் என்று எழுதியிருக்கிறதே தாப்பனே. ஓ ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட உன்னதமானவர், மகிமை சிறந்தவர், மேன்மையானவர் எங்களோடு என்றும் இருப்பதனாலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தாப்பனே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஐயா, நீர் உன்னதர் ஐயா, மகிமை சிறந்தவர் ஐயா. நீர் எங்களுக்கு எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரம் நீங்க மாத்திரம் தாப்பனே. ஹல்லேலூயா. உலகத்தின் எந்த காரியங்களும், எந்த பணமோ, எந்த படிப்போ, எந்த பதவியோ, எந்த காரியங்களும் தாப்பனே எங்களுக்கு ஒன்றும் இல்லையே தாப்பனே. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதுமே. துதிக்கிறோம் தாப்பனே, துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே. இன்று நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் தாப்பனே. உமது கிருபையினாலே தாப்பனே, நாங்கள் அல்ல தாப்பனே, உமது கிருபை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கூடி இருக்கிறோம் தாப்பனே. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்று நீங்கள் எங்கள் மத்தியிலே இருப்பதனால நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. எங்கள் துதியிலே நீங்கள் சிங்காசனம் விட்டு இருந்து எங்களை உற்று நோக்கி கொண்டிருப்பதனாலே நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை முழுவதுமாய் அறிந்த தேவன் நீங்கப்பா. உமக்கு எல்லா துதியும் கனவும் செலுத்துகிறோம் தாப்பனே. எங்கள் உட்கார்தலும் எங்கள் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிற தேவன் நீங்கப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் உம்மை, நாங்கள் துதிக்கிறோம் தாப்பனே. நீரே எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமானவர் தாப்பனே. எங்கள் நம்பிக்கை, எங்கள் புகலிடம், எங்கள் நங்கூரம் நீங்க தாப்பனே. எங்கள் உன்னதமானவர், உயர்ந்தவருமாய் இருக்கிறவர் தாப்பனே. எங்கள் காலடிகளை வலுவாமல் காத்துக்கொள்கிற தேவன் நீங்க தாப்பனே. எங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிற தேவன் நீங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே. ஓ ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து நீர் எங்களை தாப்பனே பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி விட்டீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் தாப்பனே. ஹல்லேலூயா. என்னிலும் அதிகமாக இருந்த பலவான்கள் இருந்தாலும் அவர்களுடைய எந்த பலனும் தாப்பனே எங்களை அணுகாதவாறு, அலைக்கழிக்காதவாறு தேவரே நீங்க எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே தாப்பனே. உமது மறைவிடத்திலே நீங்க வைத்திருந்தீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. ஓ ஹல்லேலூயா. ஆபத்து நாட்களில் எங்களுக்கு அனுகூல துணையாயிருந்தவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்தவரே நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. விசாலமான இடத்திலே எங்களை கொண்டு வைத்தவரே நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் அப்பனே. எங்கள் மேல் பிரியமாயிருந்ததினாலே தாப்பனே நீர் எங்களை தப்புவித்தீரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தாப்பனே. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவனாகும், உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும் தாப்பனே. எங்களுக்கான எல்லா மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாகவே நீங்க தோற்றம் அளிக்கிறீங்களே தாப்பனே. தோன்றுகிறீங்கப்பா. எங்களை நீங்க தயவுள்ளவனாய் மாற்றி இருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. எங்கள் விளக்கை ஏற்றுகிற தேவனே உமக்கு துதிக்கிறோம் அப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் இருந்த இருளை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றினீங்களே, நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. ஹல்லேலூயா. ஆதியிலே இருள் இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் நீர் சொல்லும் பொழுது தாப்பனே வெளிச்சம் உண்டாயிற்றே தாப்பனே. தாப்பனே எத்தனையோ இருளின் சங்கமத்திலே தாப்பனே ஒரு ஆக்கிரமிப்பிலே வந்திருக்கிற எந்த ஒரு ஜனங்களும் தாப்பனே வெளிச்சமாகி உம்மை கண்டுகொண்டு அவர்களின் பாதையிலே அவர்கள் வாழ்விலே தாப்பனே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நீங்க சொல்லும்போது வெளிச்சத்தை காணும்படியான ஒரு காரியத்தை நீங்க அவர்களுக்கு நடப்பித்து தருகிறீங்களே தாப்பனே. உமது சித்தம் போல வழி நடத்துகிறீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் தாப்பனே. ஓ ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஐயா, நீர் பெரியவர் ஐயா. உம்மை போல ஒருவரும் இல்லையே தாப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே. எங்கள் நம்பிக்கை நீங்க தானே தாப்பனே, எங்கள் நங்கூரமும் நீங்க தானே தாப்பனே, எங்கள் புகலிடமும் நீங்க தானே தாப்பனே, எங்கள் புகழ்ச்சியும் நீங்க தானே தாப்பனே. தாப்பனே அற்புதமான காரியங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களை எங்கள் வாழ்விலே செய்த தேவனே துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கலம் தாப்பனே, உண்மையை நாங்கள் என்றும் ஆராதிக்கிறோம்ப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் தாப்பனே, உண்மையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், ஊற்றுமையா அபிஷேகத்தால் ஆராதிக்க
கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சினிலே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சினிலே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஹalleluya. துதிக்கிறோம் அப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். இம்மட்டிலுமாய் காத்த எங்கள் எபெனேசரே துதிக்கிறோம் ஐயா. எல் ஷடாய் சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தாப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இம்மட்டிலும் காத்த எபெனேசர், நீர் எங்கள் வழிகளை தப்ப விடாமல் தாப்பனே. நீர் எங்களை கரங்களில் ஏந்தி தாங்கி ஏந்தி தப்பித்து வழி நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம், துதிக்கிறோம் தாப்பனே. உம்மை அல்லாமல் வேற தேவர்கள் யார் தாப்பனே? ஹalleluya. நம்முடைய தேவனை அன்றி கண்மலை யார்? என்னை அவருடைய பலத்தினாலே இடைக்கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்கால்கள் போல ஆக்கி என்னை உயர் தலங்களில் நிறுத்துகிறார். என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தார். உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீர்த்தனம் பாடுவேன். உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தர் மிகவும் பெரியவர், அவரை தவிர வேறே தேவர்கள் இல்லை. அவரே நமக்கு எல்லா காரியத்தையும் எப்பொழுதும் செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தரே நம் தேவன். ஏசாயா 43:1 இவ்வாறாய் சொல்கிறது, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன் என்று. ஆம், அவர் யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அவர் தேவன், நமக்கும் அவர் கடவுள். நம்மை பற்றி முழுமையாய் அறிந்த தேவன். நாம் காணாமல் போயிருந்தாலும் நம்மை பற்றி முழுமையாய் அறிந்தவராலே தேடி வந்து கண்டடைந்தார். நம்மை அவர் தேடி பிடித்தார். இன்று நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் என்றால் முற்றிலுமாய் அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, மாறாத சிநேகம். அது இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம்னா அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. அவர் இல்லாமல் ஒரு நாளும் இல்லையே, அவர் இல்லாமல் ஒரு வாழ்வும் இல்லையே. அவரே நமது உயிர், அவரே நமது ஊற்று, அவரே நமது உண்மையும் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே நமது பிறப்புமாய் இருக்கிறார். நமது உள்ளத்திலே மகிழ்ச்சியை நிறைவாய் தருகிறார், சம்பூர்ணமாய் தருகிற தேவன் அவர் ஒருவரே. அவரே நமது ஆற்றலுமாய் இருக்கிறார். அவரே நமது வலிமையுமாய் இருக்கிறார். நமது அரணும் நமது கோட்டையும் அவரே. எந்தென்றுமாய் எல்லா சாத்தானின் வல்லடிகளுக்கும் தீக்கணைகளுக்கும் நம்மளை விலக்கி காக்கிற அரணான கோட்டை அவரே.
அவர் எப்பொழுதும் நமது நினைவாய் இருக்கிறார். இவ்வாறாய் சொல்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடே கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று சொன்ன அதே தேவன் எப்பொழுதும் நம் நினைவாகவே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவரையே நாம் துதிப்போமா? ஆகார் ஆபிரகாமை விட்டு வெளியே போகும்போது பிள்ளையோட தாகத்தை தீர்க்க முடியாதவளாய் அவள் பிள்ளைய ஒரு இடத்துல போட்டு தூர போயிட்டு சொல்றா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பி அழும்போது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கண்டேன், உன் குழந்தையை கண்டேன். அப்படி கண்டேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவன், நம்மளை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். பேர் சொல்லி அழைத்தினால்தான் நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம். கர்த்தர் அவ்வாறுவாய் நம்மை மிக மேன்மை மிக உன்னதங்களில் நம்மளை வைத்திருக்கிறாரே. அவருக்கு துதியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது நமது கடமை அல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தரையே நாம் என்றென்றுமாய் துதிப்போம். அவர் இல்லாத ஒரு நாள் நமக்கு வேண்டாம். அவர் இல்லாத ஒரு வாழ்வும் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அருளும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஹல்லேலூயா. துதிக்கிறோம் தாப்பனே, துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே. நீர் வல்லவர், நீர் வல்லவர், போதுமானவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், ஐஸ்வர்ய சம்பனராய் எங்களோட என்றும் இருந்திருக்கிறீங்களே தாப்பனே. என்றென்றுமா எங்கள் உயிராய் எங்கள் ஊற்றாய் நீங்க இருந்திருக்கிறீங்களே தாப்பனே. எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் நீங்க இருந்திருக்கிறீங்களே. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் தாப்பனே. உண்மையை என்றென்றுமாய் ஆராதிக்கிறோம். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை தாப்பனே. ஓ
ஓ ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி 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 தகப்பனே நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. முழு மனதாய் உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் சுவாசிக்க காற்றை தந்தீங்களே தகப்பனே. ஹல்லேலூயா. மருத்துவமனையில் எத்தனையோ பேர் தகப்பனே சுவாசிக்க முடியாமல் இருக்கிறாங்களே தகப்பனே. எங்களுக்கு ஆக்சிஜன் எல்லாத்தையும் ஃப்ரீயாக தந்திருக்கிறீங்களப்பா. அதை சுவாசிக்கும்படியாய் தகப்பனே நீங்கள் எங்கள் உடல் உறுப்புகளை எல்லாவற்றையும் தகப்பனே நீங்கள் சரியாய் வைத்திருக்கிறீங்களே அதற்காக நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே எங்கள் உடல் உறுப்புகளை எல்லாவற்றையும் தகப்பனே அதனதன் காரியத்தை அதனதன் இடத்துல நேர்த்தியாய் செய்யும்படியா எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீங்களே அப்பனே நன்றி என்று சொல்கிறோம். குயவனே ஹல்லேலூயா. நீர் எங்களை படைத்தீங்கப்பா. உமக்கு சித்தம் போல நாங்கள் செய்ய உமக்கு சித்தமான பாத்திரமாய் நீங்க வணைந்து வைத்திருக்கீங்கப்பா. உங்க சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியாது தேவரே. நீங்க எங்களை பாராட்டுகிற கிருபைகளுக்கு எங்களை வைத்திருக்கிற அந்த மென்மையான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். துதிக்கிறோம் தாப்பனை. எங்களை கரம் பிடித்து தூக்கி நீங்களே நன்றி என்று சொல்லுகிறோம்ப்பா. தாழ்விலே எங்களை நினைத்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. என்றும் என்றுமாய் கைவிடாத நேசராய் எங்கள் கரங்களை நெகிழ விடாத நேசராய் தாப்பனை உன்னதங்களே மான்கால்கள் போல நிறுத்தி வைக்கிற தேவனை நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்களே நன்றி என்று சொல்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாக வந்தாலும் தாப்பனே தேவரீர் நீர் எங்களுக்காய் யுத்தம் செய்கிற தேவனாக இருந்தீங்களே தாப்பனை. ஹல்லேலூயா. யோசேப்பு எகிப்தின் தேசாதிபதி அவன் இருக்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் பஞ்சத்தினால் அடிபட்டவர்களாய் அவர்கள் அந்த இடங்களில் வரும்போது யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ நன்மையை எனக்கு செய்தார். உங்களுக்கு மாத்திரமல்ல 1000 பேருக்கும் கோடியான பேர்களுக்கும் நன்மை செய்யும்படியாய் இந்த பஞ்சத்திலே எல்லாவற்றையும் தாங்கும்படியாய் என்னை அவர் நியமித்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நம்மை அப்படித்தான் எந்த ஒரு நிலைமையிலும் குடும்பங்கள் கைவிட்டாலும் கூட இருக்கிறவங்களே சத்துருக்களா ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். எந்த ஒரு காரியமாய் நாம் தாழ்ந்து போனாலும் அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த கர்த்தர் எப்பொழுதும் நமது நடையை பிடித்து நடத்துகிற தேவன். அவரே நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அவருக்கே நாம் எல்லா புகழும் எல்லா துதியும் எல்லா கனத்தையும் நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை எண்ணி இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் தாப்பனே. இந்த நேரத்திற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் தாப்பனே. விடுதலையாய் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை பணிந்து கொள்ள தாப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்க கனம் பண்ண தாப்பனே தந்தை நல்ல கிருபைகளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் தாப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பேர் பெறாய் ஆசீர்வதிப்பதனாலே நன்றி ராஜா. மீதி உள்ள காரியங்கள் எல்லாத்துலையும் நீங்கள் கூட இருப்பதனால நன்றி ராஜா. நல்ல ஒரு தியானத்தை தாப்பனே, நல்ல ஒரு வசனத்தை தாப்பனே, நல்ல ஒரு உமது உணவை மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது தேவரை தாய்ச்சிருக்க கிருபைகளுக்காய் நன்றி என்று சொல்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் ஏறெடுத்த ஆராதனையில் நீங்கள் பிரியப்பட்டதற்காக உமக்கு கோடான கோடி சோஸ்திரையா. ஆராதனையிலே நீங்கள் சிம்மாசனம் விட்டு இருந்து எங்களுடைய ஆராதனை நீங்கள் முகர்ந்து கொண்டதினாலே தாப்பனே நன்றி என்று சொல்கிறோம். துதி செலுத்துகிறோம். இதாமே காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரம தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. விடுதலையோடு அவரை ஆராதிக்க முடியாத தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இப்பொழுதுமாய் நாம் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக நமக்கு அறிந்த ஏற்கனவே அறிமுகமான சுவிசேஷகர் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். இயேசுவின் அளவில்லா ஊழியங்களின் ஸ்தாபகர் சுவிசேஷகர் சாம் ராஜ்குமார் அவர்களும், அவருடைய துணைவார் சிஸ்டர் ஃப்ரீடா ராஜ்குமார் அவர்களும், அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், மகள், மகன் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. குடும்பத்தோடு கூட இந்த நாளில் சந்திக்க கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். இந்த நாளிலும் விசேஷமாக அநேகருக்கு அறிந்திருப்பீங்க, அநேகர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கிராமங்களிலும் அநேக இடங்களில் மிக எளிய முறையில் ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு குடும்பம். அநேக இடங்களில், செல்ல முடியாத இடங்களில் சென்று அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற தேவ குடும்பம் இந்த நாளிலே நம்மோடு கூட இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். இப்போதும் தேவ செய்தி அருளும்படியாக அருமையான குடும்பத்தை, குறிப்பாக பிள்ளைகளை யாவரையும் கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்போம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாக. இந்த நாளையும் தேவ செய்திக்கு நேராக கடன் செல்லும் அருமையான தேவதாசரை கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா?
3 விஷயம் இப்போ நடக்க போகுது. சரிங்களா? 3 விஷயம் ஜாலியாக நடக்க போகுது. என்ன ஜாலினா, நாங்கள் என்றைக்குமே ஜாலியாக இருப்போம். சரிங்களா? பேசுகிற நாங்கள் ஜாலியாக இருப்போம், கேட்குற நீங்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க. நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்க போகிறத பார்த்துட்டு பரலோகம் ஜாலியாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. அதனால் இந்த கவலை கஷ்டம் யாருக்கு தான் இல்லை, யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. சரிங்களா? தனி மனிதனாய் போய் நிற்பதை பார்க்கலாம், குடும்பமாக போய் நிற்கும் போது அங்கே என்னது நிறைய காரியங்கள் நடக்கும். ஒரு மனிதனுடைய ஒரு ஆத்மா, கொஞ்சம் டைட் பண்ணி, ஓகே, தேங்க்யூ. ஒரு மனுஷனா ஒரு ஆத்மா அப்படி இருக்கும்போது இங்கே 5 பேர் வந்திருக்கிறோம். நாங்கள் என்ன டைப் ஆஃப் ஊழியம் அது இது எல்லாம் இருக்குது, அதுதான் எல்லாம் சொல்லிட்டாரு பாஸ்டர். ஆனால் நாங்கள் செய்திக்குள்ளாகவும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். சரிங்களா? நாங்கள் பாடல்கள் பாடுவோம், இல்லைன்னு சொல்லலை. குழந்தைங்கள்லாம் இருக்கீங்க, நிச்சயமாக பாட்டு பாடுவோம். ஆனால் உங்கள் போதகர் என்ன விருப்பத்தை கேட்டு கொஞ்சம் சேர்மன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னாங்க. அதனால் செய்தியை அதிகப்படுத்தி பாடல்களை சும்மா 2 பாட்டு தரும். மிச்சதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கள் பென்ட்ரைவ் இருக்குது, சிடி இருக்குது, நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை திருப்புவோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25. யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து இதுல வருமா? இதுல போடுவாங்களா? போடுவாங்க. வெரி குட், வெரி போடுங்க. அதிலே நிலைத்திருக்கிறவனே. இருங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா அழகா போறோம். நானும் எனது முழு குடும்பமும் ஊழியம் செய்ய வந்திருக்கோம் இங்கே. இப்போ இந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம கடந்து போறோம். இந்த வசனம் என்னங்க சொல்லுது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். சுயாதீன, போட டைம் ஆகுமா பிரதர்? ஓகே, நோ ப்ராப்ளம், யூ டேக் யுவர் ஓன் டைம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்காம இருக்கிறவனாய், அப்புறம் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளை, இதுதான் ஒரு முழு பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும்போது செய்யக்கூடிய காரியம். ஒரு பிரசங்கத்தை செய்யணும். இப்போ நாங்கள் பிரசங்கத்தை செஞ்சிடலாம். ஆனால் தேவ பிரசனம் வந்துச்சுன்னா என் பிரசங்கம் செய்யாததை தேவ பிரசனம் செஞ்சிடும். ஹல்லேலூயா. இப்போ குடும்பமாக நிற்கும் பொழுது தேவ பிரசனம் உங்களில் கடந்து வரும். அருமையானவர்களே, நாங்கள் அதுக்குரிய சொல்லுவாங்களே, ஏசப்பா என்ன பண்ணார்? சிலுவையில் விலைக்கிரயம். அதே மாதிரி பிரின்ஸிபலாக இருந்தேன் ஒரு காலேஜில். ஆண்டவர் கூப்பிட்டாரு. கூப்பிடும் போது எனக்கு வயசு 30. அவர் சொன்னார், இந்த வயசில் தான் நானும் ஊழியத்துக்கு வந்தேன், வந்துருவியா கண்ணுன்னு கேட்டார். நானும் மனைவியும் ஜபத்தில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி ஆகிய ஊழியக்காரனிடம் போனோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்களுக்கு டிஜேஎஸ் அங்கிள் வந்து சொல்லி, ஆண்ட நிறைய காரியங்களுக்கு தம்பி ஊழியம் சாதாரணமான ஊழியம் இல்லை, இதெல்லாம் நடக்கணும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலம் சொன்னார். இப்போ அந்த ஒரு காரியத்தை நாங்கள் என்ன பண்ணோம்? விலைக்கிரியை கொடுத்தோம். என்னுடைய வேலை என்ன பண்ண? விலைக்கிரியை. இப்போ நீங்களாம் மட்டும் விலைக்கிரியம் கொடுக்காம இருக்கீங்களா? நீங்கள் புறப்பட்டீங்க பாருங்கள் வீட்டில். அப்போ எடுத்தீங்க பலி கொடுக்கறதுக்கு ஒரு கத்தி, ஒரே வெட்டு. எதை? உங்கள் பர்ஸை. சும்மா காசு இல்லாமல் இங்கே வர முடியுமா? அப்புறம் வாட்சை பார்த்தீங்க, ஒரே வெட்டு வாட்சை. என்ன இது, உங்கள் டைம் இல்லாதீங்க வர முடியுமா? சொல்லுங்கள். இப்போ இத்தனை விளக்கறிங்க சரித்து வந்திருக்கீங்களே. ஆண்டவருடைய சரித்திரத்தில், ஏசப்பாவுடைய சரித்திரத்தில் அவரை நோக்கி வந்தவர்களை ஒருபொழுதும் அவர் வெறுமையாக திருப்பி அனுப்பிச்ச சரித்திரங்கள. இன்றைக்கும் இந்த செவமனில் ஆண்டவர் உங்களை வெறுமையாக அதில் ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கணும், ஒரு ஜாயிண்ட் வச்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் வாழ்நாள் கடைசி நொடி வரைக்கும் இன்றைக்கி பண்ணுற பிரசங்கத்தை நீங்கள் மறக்க முடியாதபடி தேவன் செய்வார். அல்ல, இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சுயாதீன பிரமாணம், பூரண பிரமாணம். 2வது உற்று பார்த்து. இங்கே தான் உற்று பார்த்துக்கு நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுக்கலாம்?
நான் பாரு நல்லா, அப்புறம் விட்டு பாருண்ணா. அதுக்கப்புறம் ஊற்றி எதில் பார்க்கணும்? மைக்ரோஸ்கோப்பிக்கில் தான் வச்சு உத்து பாருனா அது நான் இத்தினோண்டு எவ்வளோ பெருசாக தெரியும்? மேக்னிஃபைட் இமேஜ். Am I right? Okay. Today we are going to take the microscope and see Jesus and see His. இல்லையா? எவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா? ஆண்டவரை அழகாக இருக்கும். அதுதான் படிப்படியாக பார்த்தா பிரசங்கத்தை கேட்டு மறந்துட்டு போயிடுறாங்க எத்தனையோ பேர். இல்லை, ஏசப்பா என்ன சொன்னா, காது கொண்டாந்துக்கிறீங்களான்னு கேட்டார். என்ன கேட்டாரு? அண்ணா காது கொண்டாந்துக்கிறீங்களா? காமெடியா இருக்குல்ல? ஏசப்பா நல்லா கிருபராஜா ராணி உன் பேர் என்ன? குட்டி உன் பேர் என்ன? கிருப குட்டியா? ஆண்டவர் இந்த குழந்தைங்களை பார்த்து ஒரு பிராக்டிக்கலா பார்ப்பார். குழந்தைங்களை பார்த்தார். அந்த குழந்தையை தூக்கி என்ன பண்ணாரு? இந்த குழந்தைய போல் யாரும் இந்த குழந்தைய போல் யாரும் அப்படியா சொல்லியிருப்பாரு. செல்லம் செல் செல் செல்ல கத்தி பார்த்து அம்மா கத்திங்கதா செஞ்சிருப்பாரா இல்லையா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் குழந்தைகளை அம்மு கொத்தி பம்மு கொத்தி அப்படி இப்படிலாம் கொஞ்சுறீங்களே, பரலோக தந்தையாகி அவர் எப்படி கொஞ்சுவார்? ஆமாங்க, இன்னைக்கு அவர் எப்படி கொஞ்சுறாருன்னு விட்டு பார்க்க போறீங்க. இன்னைக்கு இயேசு சுவாமி எப்படி உங்களை கட்டி பிடிக்கிறாருன்னு விட்டு பார்க்க போறீங்க. இன்னைக்கு எப்படி இயேசு சுவாமி உங்களை என்னென்ன பார்வையில் உங்களை பார்த்து என்னென்னலாம் செய்ய போறாருன்னு உற்று பார்த்தா நீங்கள் கேட்குறத மறக்க மாட்டீங்க. என்ன பண்ண மாட்டீங்க? கேட்குறத மறக்க மாட்டீங்க. அதுதான் வசனம் சொல்லுது, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு போயிட்டானுங்கோ அப்படி சொல்கிறோம் இல்லையா? அது மறக்கிறவனாயிலாம் கலக்க. இப்போ என் மகள் வரப்போகிறாங்க. உங்களோட இந்த உற்று பார்த்து மறக்காமல் இருக்கிற காரியம் என்னன்னு பார்க்க போகிறாங்க. என் மனைவி வரப்போகிறாங்க, குடும்பமான வரப்போகிறோம். தேவனுடைய மகிமையை காணுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். வண்டர்ஃபுல். உங்களெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் கத்தார் தேசத்துக்கு வந்து உங்களை எல்லாம் பார்க்க செய்ய ஏசப்பா கிருபை எழுதியிருக்கிறார், அதற்காக நன்றி. இந்த வசனம் உற்று நோக்க பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எதுக்காக படைச்சாரு? எதற்காக படைத்தார்? To have authority over all his creation. Genesis முதல் இதுலேயே போய் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா, அவருடைய சாயலில் நம்மளை படைத்து எல்லாத்துக்கும் மேலே அத்தாரிட்டியாக டொமினியன் வைக்க நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம போகலாமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அழகா டிஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்மளும் அவரும் நிமித்தம் அதை செய்ய போகிறோம் அப்படின்னு தெளிவுபடுத்துறதுக்காக. And God said, let the waters under the heaven be gathered together on one place and let the dry land appear and it will also be. இதே போல ஆண்டவர் மோசேயின் மூலமாக அதே வார்த்தைகளோட செய்திருக்கிறார். யாத்திராகமம் 14ஆவது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். இல்ல, யாத்திராகமம் 14:16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அதே வார்த்தை என்னது? வெட்டாந்தரை. ஆண்டவர் செய்த அதே ஆக்ஷன்ஸ், அதே மிராக்கிள மோசேயையும் செய்ய வைத்தார். நம்புகிறீர்களா? ஆமேன். அப்போ மோசேவை செய்ய வைத்த ஆண்டவர் உங்களை செய்ய வைப்பாரா? ஆமேன். நீங்கள் இங்கே எல்லாரும் இங்கே இருக்கிறது கத்தார் தேசத்தில் உங்கள் ஒருத்தரையும் ஒரு வாக்கிங் கிங், நடக்கிற இளவரசி, நடக்கிற இளவரசன். ஏன்? பிகாஸ் ஆண்டவர் உங்களை இங்கே அத்தாரிட்டியாக வைத்திருக்கிறார். ஆமேன். நீங்கள் அத்தாரிட்டி. நீங்கள் நடக்கும் போது நீங்கள் ஒரு
கிங்ஷிப், யுவர் அ மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நம்ம நடக்கணும். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, சரிப்பா நான் வந்து அத்தாரிட்டியில் இருக்கேன், நான் சொன்னால் நடக்க மாட்டேங்குதே, சில விஷயம் நான் யோசிக்கிறேன், நான் சொல்கிறேன், ஏன் நடக்க மாட்டேங்குது? ஆண்டவர் எனக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்குறாருன்னா நான் சொல்லும் போது எல்லாம் நடக்கணும்ல. ஒரே ஒரு திங் என்னன்னா, when you obey the creator, the creation starts obeying you. Amen. When you obey the creator, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய கிரியேஷன் இங்க இருக்கிற எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிய செய்வார். ஆமென். நீங்க எப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்? எப்படி கீழ்ப்படியணும்? இயேசுவானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அவரோடு அவரை நான் அக்செப்ட் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். ஆவியானவர் என்னை நடத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எங்களுக்கு ஒபே பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக ஆவிகள், அசுத்த ஆவிகள் ஒபே பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக மலைகள் பெயரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இந்த மலையை போய் பெயர் அப்படின்னு சொல்லும் பொழுது மழை பெயர்ந்து நிற்கும். ஆமேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு உங்களுக்கு இன்னைக்கு நான் விருப்பப்படுகிறேன். when you obey the creator, the creation starts obeying you. 2 விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷனை கேட்கலாம். இந்த பிரச்சனை இருக்குது, சரி எப்படி நான் நடக்க போகிறேன்? ஒன்று என்ன பண்ணுவாருன்னா, செங்கடலை பிளந்து உங்களுக்கு நடக்க விட்டுருவார். இல்லைன்னா அதே தண்ணீர் மேலே உங்களை நடக்க செய்வார். ஒன்று செங்கடலை பிளப்பார், இல்லைன்னா தண்ணி மேலே நடக்க வைப்பார். ஏன்? நீங்கள் ஒபே பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க. கீழ்ப்படியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கிரியேஷன் ஒபே ஆகும். ஒபே பண்ணும் பொழுது கிரியேஷன் ஒபே பண்ணால் ஒன்று வழியை பிளந்து உங்களை நடக்க வைப்பார் ஏசப்பா, இல்லைன்னா தண்ணீர் மேலே நடக்க செய்வார். ஆமேன். எப்படின்னா மத்தேயு 14வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் படிப்போமா? அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆமா, ஜலத்தின் மேல் யார் நடந்தா? பேதுரு. முன்னாடி யார் நடந்தாங்க? ஏசப்பா நடந்தார். அதே போல தான் நம்ம ஜெனிசிஸ்ல எங்கே பார்க்குறோம்? ஆதி ஆமத்தில் என்ன பார்க்குறோம்? முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார்? வட்டாந்தரையை ஆக்குறாரு. அதே போல் மோசேவையும் வட்டாந்தரையை ஆக்கும்படியாக செய்ய வைக்கிறாரு. இங்கேயும் என்ன நம்ம புதிய ஏற்பாட்டில் என்ன பார்க்குறோம்? ஏசப்பா தண்ணி மேலே நடந்தார். அதே போல் பேதுருவியும் நடக்க செய்கிறார். அதே போல தான் நீங்கள் இன்னைக்கு உங்கள் பேர் எஸ்தரா இருக்கலாம், ரூத்தா இருக்கலாம், ஜேம்ஸாக இருக்கலாம், ஜெரோமா இருக்கலாம். ஓகே, ஆனால் அதே ஆண்டவர் தான் உங்களோடையும் இருக்கிறார். உங்களுக்கும் அதே ஆண்டவர் தான் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், சில கஷ்டம்லாம் வரும்பொழுது இப்போ நான் ஆபிரகாம் பற்றி படிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஆபிரகாமுக்கு உரைத்த அதே ஆண்டவர் தான் உங்களுக்கும் ப்ராமிசஸை கொடுத்துருக்கிறார். உங்கள் சர்ச்சுக்கும் ப்ராமிசஸ் கொடுத்துருக்கிறாரு, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ப்ராமிசஸ் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அது கொடுக்குற தேவன் அவரை நம்பி தான் கொடுக்குறாரு. உங்களை நம்பியோ உங்கள் கையில் இருக்கிற பலத்தை நம்பியோ கொடுக்கறது இல்லை. அவர் உங்களை அத்தாரிட்டியாக வைத்திருக்கிறார். நீங்கள் சொல்ல, நான் இங்கே சாதாரண ஒரு ஒர்க்கராக இருக்கேன், சாதாரண ஒரு இடத்துல இருக்கேன், சாதாரண ஒரு வீட்டில் வாழ்கிறேன், ஆனால் உங்களை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அத்தாரிட்டியாக தான் பார்க்குறார், அப்படி தான் வைத்திருக்கிறார். இந்த உலகம் ஏன் வெயிட் பண்ணுதுன்னா, ஃபார் யோர் வேர்ட் அண்ட் யோர் அத்தாரிட்டி அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த கத்தார் தேசம் உங்களுடைய அத்தாரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எப்போவாது இந்த பொண்ணு ஒபே பண்ணாதா? எப்போவாது ஆண்டவருக்கு இந்த மகன் ஒபே பண்ண மாட்டானா, கீழ்ப்படைய மாட்டானா? நான் கீழ்ப்படி இருக்க ரெடி, நீங்கள் கீழ்ப்படி இருக்க ரெடியா அப்படின்னு கிரியேஷன் உங்களை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆமேன். எத்தனையோ ஆத்துமாக்கள் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும், எத்தனையோ சோர்வுக்கான ஆவிகள் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஏன்னா யூ ஆர் ஒபேயிங் த கிரியேட்டர். ஆமேன். நம்ம எல்லாரும் தேங்க்யூ லார்டுன்னு சொல்லி நான் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் பிரார்த்திக்கலாம். அப்பா, நான் இந்த நாள்லேருந்து நான் உண்மையாக ஒபே பண்ணுறேன். நான் உண்மையாக உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நான் செவி கொடுக்குறேன். நான் உண்மையாக உங்களுக்காக நான் உங்களை நம்பி இருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறாரா? ஆமேன். இங்கே ஆண்டவரே எனக்காக பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லை, என்னை சரிப்படுத்துவார், என்னை நடத்துவார், மற்றவர்களுக்காகவும் உங்களுக்கு அத்தாரிட்டி வச்சிருக்கிறார். மற்றவங்க நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணால் அங்கே அதிசயம் நடந்தே ஆகணும். ஏன்?
யாராவது சொல்லி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி போய் அவங்களுக்காக ஜெபி பண்ணுறீங்களா? ஃப்ரெண்டு சொல்லி உங்களுக்காக செய்ய போகிறாங்களா? இல்லை. யூ ஆர் ஒபேயிங் த கிரியேட்டர். ஆண்டவர் சொல்லி நீங்கள் ஒரு நடக்கும் போது அதில் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நான் இப்போ காட் வில் மேக்கவே என்ற ஒரு பாடலை பாடும் பொழுது யூ டேக் யுவர் டைம், கண்களை மூடி, அப்பா இந்த கிளினிக்கில் நான் வேலை செய்கிறேன், இந்த இடத்துல நான் வேலை செய்கிறேன், என்னோட ப்ரொமோஷனுக்காக மற்றும் நான் இங்கே இல்லை ஏசப்பா, இங்கே நீங்கள் நீ ஒரு அத்தாரிட்டியாக வைத்திருக்கிறீர். உங்களை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அத்தாரிட்டியாக இங்கே இருக்கிறீர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் இங்கே ஒரு அத்தாரிட்டியாக இருக்கிறீங்க. நீங்கள் அத்தாரிட்டியாக இருக்கீங்க. மேலே இருக்கவங்களாம் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் இங்கே அத்தாரிட்டியாக இருக்கீங்க. உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் நீங்கள் அத்தாரிட்டி இல்லை, இந்த தேசத்துக்கு ஆண்டவர் உங்களை அத்தாரிட்டியாக வைத்திருக்கிறார். ஆமேன். எல்லாரும் கண்களை ஒரு விசை மூடி, அப்பா இந்த இடத்துல எங்களை அத்தாரிட்டியாக வைத்திருந்ததற்காக நன்றி. இங்கே உங்கள் பலன் பூரணமாக விளங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கெங்கெல்லாம் இவங்க போய் நிற்கிறாங்களோ அப்பா, அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிற ஜனமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற எல்லா கிரியேஷனையும் அவங்களுக்கு கீழ்ப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலமாக நீர் செய்ய நினைத்தது தடைப்படாதப்பா. நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. வழி நடத்துங்க ராஜா, வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்க ராஜா. எல்லா இடத்துலையும், எல்லா சோர்வின் ஆவிகளின் இடத்துலையும், எல்லா கஷ்டத்தின் பஞ்சத்தின் நிமித்தமோ இவங்க போய் ப்ரேயர் பண்ண அங்கே ஒரு மிராக்கிள் நடக்கணும். இந்த சர்ச்சு ஒரு உதவியாக இருக்கணும் இந்த தேசத்துக்கு அப்பா. இந்த அத்தாரிட்டியோட போகும் பொழுதப்பா அங்கே நீங்கள் வந்து நின்று அவர்களுக்கான எல்லாத்தையும் செய்கிற தெய்வமாக இருக்கிறீர். அதற்காக நன்றி. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. நீர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன். நீர் ஒன்று கடலை பிளந்து எங்களுக்கு அதிசயம் செய்வீர், இல்லை அதற்கு மேலேயாக நடக்க வைப்பீரப்பா. அதற்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to his side. He works in ways we cannot stream. He will make a way. God will make a way. Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to his side. With love and strength for each new day, he will make a way. God will make a way. By a roadway in the wilderness, he'll lead me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but his word will still remain. He will do something new today. Oh, God will make a
மேக் a way. நிறைய பேர் வந்திருக்கீங்க, அந்த வழி கிடைக்குமா ஆண்டவரே, என் கூட பேச மாட்டீங்களா? அதனால தான் ஆண்டவர் he will make a way. எங்க வழி உண்டாகுவார் தெரியுமாங்கோ? வழியே இல்லைன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களே, அங்கே உருவாகுவாருங்கோ. எங்களுக்கு நிறைய அந்த மாதிரி பண்ணிக்கிறாருங்கோ. சிங்கப்பூரில் ஊழியத்தை ரொம்ப முடிச்சுட்டு ரொம்ப தோஞ்சு போய் அப்படியே இருக்கும் பொழுது ஒரு குடும்பம் எங்களை எடுத்துன்னு போய் உட்கார வச்சு கறி அடுப்பெல்லாம் மூட்டி ரெடியாக வச்சுருந்தாங்க. ஆனால் எப்படி ஆபிரகாம் மேலே போகும்போது பலி எங்கே வைப்பானா, ஆண்டவர் பார்த்து கொல்லப்படும், நீங்கள் வந்துட்டுக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியல. எல்லாம் மீன் தூண்டில் போட்டிருக்காங்க. எங்கள்கிட்ட தூண்டில் இல்லை, பசி. நான் சொன்னேன் ஒரே ஒரு மீன் மட்டும். என்னதுங்க? ஒரே ஒரு மீன் மட்டும். கடல் அங்கேருந்து துள்ளி துள்ளி எல்லாம் எங்கே தூண்டில் போட்டிருக்காங்கன்னா அந்த வழி இருக்குல்ல, அந்த லெவலில் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்க. எல்லாம் தூண்டில் போட்டு வெயிட் பண்ணிக்கிறாங்க. என் குழந்தை கேட்டுட்டானே, உழைத்து முடிச்சு டயர்டாக இருக்கிறானே, என்ன ஒரு மீனை கட்டளையிட்டார் ஆண்டவர். அந்த மீன் எல்லாரும் பார்க்க துள்ளி 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 கரெக்டாக எங்கள் கிட்ட வந்துச்சு. என் மனைவி அதை எடுத்து சமைச்சார்கள். அன்றைக்கு யோனாவுக்கு கட்டளையிட்ட தேவன், தெர் இஸ் நோ வே, தூண்டிலாம் இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி உன் பசியாரும், நான் ஒரு மீன் அனுப்புவேன்னு அனுப்பிச்சார். இது புல்பிட், புல்லிங் த பீப்புள் ஃப்ரம் த பிட். பிட்டில் யார் வேணா இருக்கலாம், அம்பானி கூட இருக்கலாம், பேர்பட்ட. ஆனால் பிட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இதுனாதுங்க புல்பிட், pulling the people from the pit. So as a family we are here. குடும்பமாக வந்திருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, எவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்கள் கருத்தில் கொடுத்துருக்கிறார். அந்த வசனத்தை திருப்பியும் போடுங்கப்பா. இந்த வசனத்தில் ஆண்டவர் பேச போகிற காரியம் பாருங்க. சுயாதீன பிரமாணம். சுயாதீனம்னா நாங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் இல்லாமல் யாக்கோபு 1 கரெக்ட், இதில் போட்டிருக்கீங்க. சுயாதீன பிரமாணமாகிய, ஃபர்ஸ்ட் என்னதுங்க? சுயா. அந்த ஆதீனம் இந்த ஆதீனம் சொல்றாவுல, மதுராதீனம் அந்த ஆதீனம். உங்க சுயத்துக்கு யார் ஆதீனம்? நான் தான் ஆதீனம். ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட் இல்லையா? ஆண்டவர் நம்மளை அப்படி படைச்சாரா? நான் நல்லதே செய்வேன் ரோபோட், நல்ல அப்படியா படைச்சாரு? இல்லைப்பா. செல்லாம் இங்கே பார், இந்த சாப்பிட்டா வாழ்வு, இதை சாப்பிட்டா சாவு, த ரிமோட் கண்ட்ரோல் இந்த நீயே வச்சுக்கோன்னு என் சுயத்துக்கு என்னை ஆதீனமாக படைத்து என்னுடைய ஓல் ரொபாட்டிக்ஸ் என்னுடைய கண்ட்ரோலை என் கையிலே கொடுத்துட்டாருங்க. இல்லை, பிள்ளைங்க கிட்ட கேட்டால் தெரியும். ரோபோட் கண்ட்ரோல் எப்படின்னா ரோபோட் கையில் ரிமோட் என்ன பண்ணுவாங்க, தெரியும். அந்த மாதிரி அந்த ரிமோட்டை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் என் கையிலேயே கொடுத்துட்டார். அதான் அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துடைய ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு, சுயாதீன பிரமாணமாகிய. அந்த பிரமாணத்தில் தானே ஏய் மனிதா, உன் சுயத்தின் அதிகாரத்தை உன் கரத்தில் கொடுத்து விட்டேன். என் மகள் சொன்னாங்க, கீழ்ப்படிஞ்சினா எல்லாம் கீழ்ப்படி. ஆண்டவருக்கு மட்டும் பயந்து பாருங்கோ, வேற யாருக்கும் பயப்பட தேவையில்லைங்கோ. ஆண்டவருக்கு மட்டும் பயப்படாம போனீங்கன்னாங்கோ எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியது இருக்குங்கோ. உண்மைதானங்க? உண்மைதானே? 3 இளைஞர்கள் யார்? சிங்கா, ஷாத்ரக், மேஷக், ஏ ராஜாவே, நீ ராஜாவானா இருக்கலாம், ஆனால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், மனிதருக்கு பயப்பட மாட்டோம். நீர் படைத்த இந்த எங்க தேவன் அவரைத்தான். ஆண்டவர் கைவிட்டாரா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் சூப்பராகுதா? நீங்கள் மனுஷனுக்கு ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா மற்ற எல்லாம் உங்களுக்கு பயப்படும். இந்த வேதத்தை பார்த்தீங்களா? இப்போ ஒரு சவுண்ட் எஃபெக்டோடு ஒன்று பண்ணி காட்ட போகிறேன். என்னன்னா, யாரை கண்டால் பிசாசு நடுங்கும் தெரியுமா உங்களுக்கு? இங்கே பாருங்க, எல்லாம் பாருங்க, எல்லாம் நல்லா பாருங்க. இங்கே பாருங்க, இந்த வேதத்தை அப்படியே அப்படியே எங்கே போகுது, எங்கே போகுது? இவங்களை கண்ட பிசாசு நடுங்கும்.
எடுங்க. இந்த வேத வசனம் உள்ளுக்குள்ள போச்சுன்னா சரி. இந்த ஊழியக்காருக்கும் ஜனங்களுக்கும் எந்தெந்த பாருங்க, ஊழியக்காரருக்கும் ஜனங்களும் யாரும் க்ளோஸாக இருப்பாங்கன்னா, இந்த ஊழியக்கார் எவ்வளோ க்ளோஸாக ஆண்டவர்கிட்ட இருக்கிறாரோ அவ்வளோ க்ளோஸாக இந்த ஜனங்க ஊழியக்கார்கிட்ட இருப்பாங்க. அருமையான தேவச்சனமே, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாண. ரெண்டாவது என்னதுங்க? எல்லாம் இப்படி கை நீட்டுங்க. பூரணத்தை சொல்லித்தரேன். அன்பிலே பூரணம் சொல்லுங்க, பரிசுத்தத்தில் பூரணம், நன்மையில் பூரணம். சொல்லுங்க என்ன? அவர் சிடி கொடுமா. யார் யார் நான் சொல்றத கிளிப்பிள்ள மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் சிடி இலவசம். எப்படிங்க? நான் சொல்றத கிளிப்பிள்ள மாதிரி திருப்பி சொல்லிட்டீங்கன்னா என்ன இலவசம்? சிடி இலவசம். நல்லா உஷாரா இருங்க இப்பத்துலேருந்து. இதில் என்னென்னா நிறைய குழந்தைங்க வின் பண்ணியிருக்கிறாங்க சிடி, தெரியுமா? சரி. இப்போ பாஸ்டர் சுரேஷ் ஜான்சன் சர்ச் எவ்வளோ சிடி வின் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். குட். நான் என்ன சொன்னேங்க? 3 பிரமாணம். என்ன சொன்னேன்? பூரணம். என்ன எதில் பூரணம்? ஆண்டவர் இதில் கரெக்டாக இருந்தாராங்க. வளர்ச்சி என்று ஒன்று உண்டு என்றால், பிறப்பு என்று ஒன்று உண்டு என்றால் என்னென்ன ஒன்று உண்டு? வளர்ச்சின்னு ஒன்று உண்டு. வளர்ச்சின்னு ஒன்றுன்னா எதை நோக்கி வளரணும்? பூரணத்தை நோக்கி வளரணும். வேதத்தில் சம்பூரணம் போட்டிருக்கோம் இல்லையா? இப்போது நீங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறோம். இப்போ வந்து ப்ராக்டிக்கல், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்லா வாழணும்னு ஆசைப்படுறீங்க, நல்லா உடுத்தணும்னு ஆசைப்படுறீங்க. கரெக்ட், இதெல்லாம் கரெக்ட். வசனம் கிளீனாக சொல்லுது. என்னம்மா சொல்லுது வசனம்? நீங்கள் எல்லாவற்றிலும் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாயும் சகல விதனுக்கு கொரிந்தியரில் போட்டிருக்குது இல்லையா? அருமையான வசனம் அது, சரிங்களா? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்படி சம்பூர்ணமுடைய. வேற 1/2 கிலோ மீன் இல்லை, நல்லா வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ நல்லா 2.5 கிலோ மீன். வசனம் சொல்லுது நீங்கள் எல்லாவற்றிலையும். ஏதோ ஓட்ட ஒடுங்கி போன காரில் ஜம்முன்னு பிராடோ லான்ஸ் க்ரூசர் அட்டகாசமா. ஏனென்றால் வசனம் சொல்லுது மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய். நீங்க அது பிடிக்குதா இல்லையா அந்த வசனம்? இல்லையா? நான் பூரணத்தை பத்தி பேசுறேன். நீங்க பூரணமா இருக்கணும்னு யார் விருப்பம்? தேவனுடைய விருப்பம் இல்லையா? அப்படிதானே? 2 Peter 1:3. 2 பேதுரு படிங்க பார்க்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும், நல்ல தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது. திவ்ய வல்லமை நம்மளுக்கு தந்தொருளி. என்ன தந்தொருளி? அறிகிற அறிவு. ஃபர்ஸ்ட் என் மகள் சொன்னாங்க இல்லையா, ஆண்டவரை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா ஃபினிஷ்ட். தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும். ஜீவன் என்ன அங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவன் என்னதுங்க? ஆண்டவரை அறிகிற இந்த அறிவு உங்க ஜீவன் எங்கே போய் நித்திய ஜீவனுக்கு சேர வேண்டியது. அதுக்கப்புறம் என்னதுங்க? தேவ பக்தி. இந்த தேவ பக்திக்கு தான் இந்த பாடுறீங்க. இது பாருங்க எவ்வளோ அழகாக பாடுறீங்கல்ல, எவ்வளோ அழகாக வர்ஷிப், எவ்வளோ அழகாக ஆண்டவருக்கு வேண்டிய தேவ பக்தி. இந்த வசனம் இதெல்லாம் தேவ பக்தி. ஜீவன், ஆமாம், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, சாப்பாடு, காரு, ட்ரெஸ்ஸு இல்லையா, இது எல்லாமே ஜீவனுக்குள்ளே வரும். நீங்கள் ஜீவிக்கிறதுக்கு வேண்டிய எல்லாமே ஆண்டவர் என்ன தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்ம. ஏன் தெரியுமா? இங்கே 2வது சைடில் 3வதுல உட்காந்துன்னு இங்கே தாமஸ் பிரதர் உட்காரணும்னு யாருடைய விருப்பம்? ஆண்டவர். அவர் சொல்ல இல்லை நான் தாங்க இன்னைக்கு வந்தேன். இல்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்ன? நான் தான் எதில் காரணத்தினாலும் மகிமையினாலும் காரணத்தை நம்மை அழைத்தவரை. ஆனால் என்ன தெரியுமா?
இந்த அழைத்தவரை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்குது இல்லை, அந்த அழைத்தவரை அறிகிற அறிவு நமக்கு இல்லாத போகிற காரணம். ஏன் இல்லாமல் போகுதுன்னா அங்கே பாருங்க, திருப்பி யாக்கோபு 1:25 திருப்பி வந்துருங்க. அங்கே என்ன பண்ண தவறுகிறோம் என்பதை நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன். தண்ணீரை பிளந்தவரை, வீடியோ சாங் வருமா பெஞ்சமின்? வீடியோ சாங் வருமா? கிருப வருமா? ரெடினா அதை வச்சுக்கோ. அப்படியே படிங்களா அந்த வசனத்தை. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. என்ன பார்த்து? பூரண சுயாதீன பிரமாணம் என்னன்னு சொல்லிட்டேன், பூரணம் என்னன்னு சொல்லிட்டேன். உற்று பார்க்கறது இன்னைக்கு பேதுருவை அழைக்கிறாரு. பேதுரு கடல் மேல நட வந்துட்டான். சூப்பருங்க. வேற யாருக்கும் தில்லு இல்லை, தைரியம் இல்லை இல்லையா? இவர் வந்தார், டபால் நடந்தார். எதில் நடந்தாருங்க? தண்ணி மேல் நடந்தார். ஆனால் ஆண்டவரை உற்று பார்க்க வேண்டிய பேதுரு எதை உற்று பார்த்தான்? ஆண்டவரை உற்று பார்க்க வேண்டிய நீங்கள் பிரச்சனைகளை உற்று பார்த்து. எனக்கும் இருக்குது. நான் இது பாருங்க, பிரசங்கம் பண்ணுறதுனால அப்படியே வானத்துலேருந்து இறங்கி வந்து யோக்கியர்கள் கிடையாது. நாங்கள் இந்த பிரசங்கம் தான் எங்களையும் திருத்துது. தெரிஞ்சுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிற உண்மையை எனக்கு சொல்கிறேன், எனக்கு தெரியும், மற்றவங்களை பற்றி தெரியாது. அடுத்த ஆல்ஃபபெட் என்ன பேசணும்னு எனக்கு தெரியாதுங்க. சில சமயம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, உன் மனைவி அழகை உற்று பார்க்க வேண்டிய நீ வேற எந்த அழகை உற்று பார்க்குற? எனக்கு சின்ன வயசில் எங்கள் அண்ணன்மாருங்க சொல்லி கொடுத்தாங்க, சாம் நீ இந்த வயசுலேயே ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட, உன் இளமையை ஆண்டவர் கொடுத்துருக்குற, உனக்கு உன் மனைவி அருமையாக வரும், உன் குடும்பம் அருமையாக வரும். ஏனென்றால் நீ தேவனை உற்று பார்க்குறவனாய் வந்து விட்டாய். அதே போல் இன்னைக்கு என் குடும்பத்தையும் என் குழந்தைகளையும் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இல்லையா? உற்று பார்க்க வேண்டிய நீங்கள் பிரச்சனையை உற்று பார்த்து, ஆஃபீஸில் வர எதிர்ப்பை அவனை உற்று பார்த்து, அவனை எப்படி போட்டு தள்ளலான்னு உற்று பார்த்து, அவனை இருவார நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இங்கே பார்க்குறதுக்கு பதில் அங்கே பார்த்துட்டு அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உன்னை தொடுகிறவன் உங்கள் கண்மணி நீங்களே தொடமா போய் மூடிக்குது பாருங்க. என் கையை எடுத்துன்னு வரேன், அதுவே மூடி பாருங்களேன். அப்போ ஆண்டவர் கண்ணில் உள்ள விட்டு வரட்டுறானா அப்போ எவ்வளோ பெரிய ஐயோ. நான் உண்மை சம்பவங்களை நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. உண்மை சம்பவங்கள் நடந்த உண்மை சம்பவம். ஆனால் அது எனக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு கேளுங்க. நான் பிறந்து வளர்ந்த இடத்துல நான் காலேஜில் பிரின்சிபலாக இருந்தேன். அதை ரிசைன்மெண்ட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டோம். வந்த உடனே நாங்கள் எங்களோட சொந்த வீடு அங்கே போயிட்டோம். சென்னையில் ஜீசஸ் காலேஜ் பக்கத்தில் தான் அது இருக்கும். நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டோம், போயிட்டுருக்குறோம். அப்போ சின்ன வீடு, எங்கள் வீட்டை விட்டு ஆப்போசிட்டில் தங்குறோம். அப்போ என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்கிறவன் சீனு அவனை சின்ன வயசில் நான் விபிஎஸ்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன். ஆனால் என்ன பண்ணா அதெல்லாம் காலால் எட்டி வச்சுட்டு நல்லா வளரும் பொழுது வளர்ந்தான். மனைவியை இருக்கும் பொழுது பல இல்லீகலாக வச்சான். பயங்கர வியாபாரம், எல்லாம் கள்ளத்தராசு பயங்கரமாக இருக்கும்போது திரும்பவும் ஒரு மனைவி கட்டினா அவனை அந்த மனைவியை திருத்தி விட்டுட்டான் குழந்தைங்களோட. அந்த மனைவி விரோதமாக வந்து சொல்லிச்சு, ஐய் எனக்கு 5 லட்சம் கொடு, நான் விட்டுட்டு போயிடுறேன், அல்லது அவ்வளோதான், 5 பைசா கூட உனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு விதண்டாவை தான் பேசினா. ஒரு நாள் என்ன பண்ணால், நாங்கள் வீட்டில் இருந்த எங்கள் ஜன்னல், அந்த ஒரு ஜன்னல் தான் காற்று வரும், அது அழகாக நாங்கள் இல்லாத போது செவரை வச்சு மூடிட்டேன். அப்போ வீட்டில் எங்களுக்கு என்ன இல்லை, காற்று சுத்தமாக இல்லை. அப்போ பக்கத்து வீட்டில் சொன்னார், ஐயா நீங்கள் தான் சிஎம்முடைய செஃப் ஆச்சு, ஒரு ஃபோன் பண்ணுங்க, அவனை பிடிச்சி உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு புதன்கிழமையும் கேர்சல் பண்ணிவிட்டு முடித்த உடனே அந்த ஏழை எளிய அந்த விதவைகள் வருவாங்க, அவங்களுக்கு ஃபுட் பேக்கெட்ஸ் கொடுப்போம். அப்போது வந்து கத்துறான், என்னடா எல்லாரையும் மதம் மாத்திரியா ஊயின்னு. என் மனைவி சொன்னாங்க, அவன் கத்துறான், என்னன்னு கேளுங்க. இல்லைம்மா அவனை விட்டுரு, எங்கள் மனசு அவ்வளோன்னு.
அடுத்த புதன்கிழமை முடிஞ்சு நாங்கள் ஊரில் இல்லை. பார்த்தா அந்த மனைவி 13 துண்டா வெட்டி போட்டான் அதே வாசல்ல. சன் டிவிலலாம் நியூஸ் வந்துச்சு. ஆனால் எனக்கோ ஐயோ சீனே உன்னை விட்டுட்டேனடா, உன்னை விட்டேனடா. அருமையான தேவச்சனமே, நீங்கள் உற்று பார்க்க வேண்டியது உங்கள் ஆஃபீஸில் பிரச்சனை, உங்கள் வீட்டில் பிரச்சனை. யார? தேவனே. தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி உங்களை உற்று பார்த்து சேர்வதே என் நாவல் பூமி. நீங்கள் உற்று பார்க்க தவற வேண்டியது. உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது, ஆனால் உற்று பார்க்க வேண்டிய ஒன்று அவருடைய முகம். பேச தொடங்கினாலோ தெருக்கூத்தில் ஒரு கட்டியக்காரன் பாடுகிற பாடல் மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஒரு கட்டியக்காரன் என்பவன் கோமாளி, கூத்து கட்டுகிறவன். அவன் பாடுகிற பாடல், பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பார்க்க தொடங்கினாலும் பார்வை எல்லாம் பாவி என் மேலே அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறங்குதம்மா, காதீனில் அவரை போல் ஒருவரையும் நான் கண்டதே இல்லை அம்மா. காணுகிறேன், உற்று பார்க்கிறேன், இன்னும் உற்று பார்க்கிறேன், இன்னும் ஜூம் பண்ணுகிறேன், இன்னும் டபுள் கிளிக் பண்ணுறேன், இன்னும் ஜூம் போயிட்டே இருக்குது, நிறுத்தவே முடியல. உற்று பாருங்கள், உற்று பாருங்கள். வாலிபர்களே, உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற உங்கள் எதிர்ப்பாளினவரை உற்று பார்ப்பதை காட்டிலும் ஏசப்பாவை நைட்டில் கட்டி பிடிச்சி தூங்கி பாருங்க. அடாடாடாடாடா. சிற்றின்பம் உலகம் தரும், பேரின்பம் இயேசு சுவாமியை உற்று பார்த்தால் கிடைக்கும். நீங்க பாருங்களேன், பாருங்களேன். இன்னிலேருந்து நைட்டில் ஏசப்பாவை பக்கத்தில் வச்சு கட்டி பிடிச்சி, ஏசப்பா நான் உங்களை கட்டி பிடிச்சிக்கிறேன் ஏசப்பான்னு சின்ன குழந்தை மாதிரி கெஞ்சி பாருங்களேன். அவருடைய முகத்தை தான் கொஞ்சம் உத்து பாருங்களேன். உத்து பார்த்தா என்ன நடக்கும்னா, அடுத்தது படிங்க பார்க்கலாம். அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்குற ஒரு பிரசங்கத்தையும் மறக்காம, பாஸ்டர் என்னன்னா சொல்றாரு அதையெல்லாம் மறக்காம இருப்பான். எப்போ? இந்த வேதத்தை பார்க்குற கண்ணு தாங்க கண்ணு, மற்றதெல்லாம் பொண்ணு. இந்த வேதத்தை உற்று பார்க்குற கண் மட்டும்தான் கண்ணே. மற்றவங்களுக்கெல்லாம் இந்த கீழே யாத்தை பசுனி தலைத்தை பூசிட்டு பார்க்க வைங்கம்மா. இது போதும், இது போதும். இப்போ யாருங்க வந்துட்டாங்க அப்படின்னு வீடியோ போடுவா. நாங்கள் குடும்பமாக இப்போ ஒழிச்சிருக்கோம். இப்போ ஒரு பாட்டு பார்க்க போறீங்க. என்னங்க ஊரில் யாருங்க வந்துட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஊத்து பார்க்க வர போகிறாங்க, பாட்டு கேட்க போகிறாங்க. போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. கொஞ்சம் தள்ளி கரெக்டாக பாட்டுக்கு மட்டும் வைப்பேன். கம் பேரு போதும். Are you coming towards the end of your career? வசனத்தை சொல்லுமா. 2:8 எபேசியர் 2:8 இது என்ன சொல்லுது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படியே போடுங்க, எப்படி இருக்குது அப்படியே போடுங்க. நோ ப்ராப்ளம், புட் இட் லைக் தட். இட்ஸ் ராஜாவுக்கு பேர் என்ன? கிருபராஜா. அவர் பேரு தான் இயேசு சுவாமி. அதத்தான் இந்த பாட்டுல சொல்லி ஆட போறோமே. கிருபனா என்னன்னு? கிருபை. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால உண்டானது. யாருது? தேவனுடையது. இதுதான் எங்க டைப் ஆஃப் ஊழியம்.
பாச சொன்னார் இல்லையா, கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எளிமையாய் இப்படிதான் அவர்களுக்கு புரிகிற நிலையோடு. ஆமாங்க. இந்த கிருபை கவுண்டர் அல்லது இந்த கிருபை யார் யாருக்கும் கிடைக்கும்? நம்மைத்தான் காட்டுகிறது. தேவ கிருபை. இதை கிராமத்தில் பார்க்கும்போது அப்போ எல்லாரும் கவுண்டர் எப்போ தாங்க தெரியுமா? அதிகாலை வேலையில் காலைதோறும் காலையில் தேடுகிற மீனை. ஆமாம், இந்த கிருபை காலையில் கிடைக்கும். அதிகாலை எழுந்து செவி கிடைச்சிடுமே கிருபை கிருபை சாக்கு போக்கி சொல்லி தூங்கினா விளையிடுமே கிருபை. என்னங்க எல்லாம் அப்படியே பார்க்குறீங்க? ஆமாம், நீங்க மட்டும் உற்று பார்க்க வைக்கக்கூடாதுங்க, பிற ஜனங்களையும் உற்று பார்க்க வைக்க வேண்டும். எதில்? இந்த சுயாதீன பிரமாணம்னு ஒன்று இருக்குதுப்பா, இந்த பூர்ண பிரமாணம்னு ஒன்று இருக்குதுப்பா. இது ரெண்டுத்தையும் நீயும் மற்றவர்களை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரனை நீ ஸ்திரப்படுத்த பின்பு உன் நிறைய பேர் தான் வாழ்ந்தா போதும், நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என் ஆண்டவர் என் குடும்பத்தை ரட்சிக்க வச்சாரப்பா ஸ்தோத்திரம், குண்டு சட்டிகளே குதிரை 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 குதிரை, இந்த குதிரை மாதிரி அந்த குதிரையை ஓட்டினுக்கிறோம். என்னை ரட்சித்தார், என் குடும்பத்தை ரட்சித்தார், போய்டம் ஃபாஸ்டர், ஃபினிஷ்ட், தட்ஸ் ஆல். இல்லை அம்மா, இல்லை. ஆண்டவருடைய வருகை சமீபம். கைவீசம்மா, கைவீசுன்னு போக முடியுமா? ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்திடாமல் சோம்பலாய் வேறும் கையனாக உம்மை சந்தித்தல் தானாகுமோ? இல்லையா? வெறுங்கையோடு வீசிக்கொண்டு போக முடியாது. மற்றவர்களையும் ஒற்று பார்க்க வைக்க வேண்டியது நம்மேல் வைக்க கேட்கிறது. இப்போ முடிய போகிறோம். We'll finish within 5 minutes, Pastor. Okay. Yeah. அருமையான தேவச்சனமே,
இப்பொழுதுதான் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து, அங்கதான் சூப்பர். செய் அல்லது செத்து மடி என்றார் காந்தியடிகள். அனுப்பு அல்லது நீயே போயிடு. மிஷினரி ஃபீல்ட்ஸ் இன்னைக்கு எவ்வளோ கொடுமையாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கடந்த 10 ஆண்டுகள் படாத வேதனை. செல்ஃபில் உங்களுக்கு தெரியுது நாட் ஈவன் 10 to 15%. சிலது அதில் ஃபேக். ஆனால் உண்மையாய் துடிதுடிக்கிற காரியத்தில் வெளியே தெரிந்தால் அவர்கள் இன்னும் அங்கு இருக்க முடியாத சிச்சுவேஷன் ஆகிடும். அதனால் வெளியே தெரியப்படுத்தது கிடையாது. இதான் உண்மை. எப்படிங்க? அந்த 10% அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் வெளியே தெரிஞ்சது தான் தவிர, மிஷினரிமார்களுக்கு ஏற்படுகிற தொல்லையை அவர்கள் வெளியே தெரிவிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இப்போ ஒருத்தன் 2 பேர் தான் பிரச்சனை பண்ணுறான். வெளியே தெரிஞ்சால் முடிஞ்சது, 100 பேர் வந்துடுவான் பிரச்சனை பண்ணுறதுக்கு. அதோடு முடிஞ்சது கதை. இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் எவ்வளோ வெயிட்டாக இன்னும் ஜோம் பண்ண வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அருமை தேவச்சனமே, எங்கள் வாழ்வில் எவ்வளோ கடந்து வந்திருக்கோம். நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு இந்த உற்று பார்க்குற விஷயத்தில் ஒரு பாட்டு பாட போகிறோம். மாட்டுவண்டி பாட்டு போட்டுருமா? ஒரே ஒரு ஸ்டான்ஸாக பாட போகிறோம். நாங்கள் within 4 minutes we are going to wind it up. ஆனால் நாங்கள் போயிடுவோம். ஆனால் நாங்கள் உங்கள் மேல் வைத்து இந்த பாரத்தை வச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அது என்றைக்கு உங்களை விட்டு போகாது. இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், அப்பா உங்கள் பாரம் என் பாரமாக மாறணும். நிறைய பேர் சொல்லுங்க, இதுக்காகத்தான் ஆண்டவர் இருக்கிறாரு. யாராவது திறப்பின் வாசல் நிற்க மாட்டாங்களா? என் பாரத்தை கண்ணே, என் பாரத்தை வச்சுக்கிறேன், அது ஃபெதர் டச். என் சுமை எந்த டச்சுக்கு நான் அழுத்த தேவையில்லை, எந்த ஃபெதர் டச் லேசாக தொட்டால் போதும். நீ என்ன பண்ண, நம்ம 2 பேரும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டுக்கலாமே. என்ன ஆண்டவர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்? உன்னுடைய பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, வருத்தப்பட்டு நீ எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, என்னுடைய இதை நீ வச்சு. இன்னைக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஆண்டவர் போட்டிருக்காரு. சரிங்களா? இன்னைக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம், சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தர் வந்துட்டு போகிறது எவ்வளோ பாடுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ அதுக்குரிய ப்ரைஸை பே பண்ணிட்டு இங்கே வந்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஒரு மிகப்பெரிய திட்டத்துக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இனி என்கின் மிகப்பெரிய ஆராதனை திருவிழா இருக்கும், மிகப்பெரிய உணவு திருவிழா, மிகப்பெரிய கலை, கிறிஸ்தவ கலை இல்லாமல் இருக்குது. கிறிஸ்தவ கலை பட்டிமன்றம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பெயிட் எதுக்கு? இனின்ற வசனத்தை சொல்றதுக்கு. இனி எல்லாம் புதிதாயின, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. நாங்கள் உங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம் இல்லையா? பாஸ்டர் சுரேஷ் ஜான்சன் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகஸ்ட் மாதம் அடுத்த வருஷம் லீவுக்கு வருவீங்கல்ல, அப்போ கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அங்கே. தேங்க்யூ. ஹல்லேலூயா. அருமையான குடும்பத்துக்காக நாம் ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். தேவா ஐயா சொன்னது போல் காலேஜ் பிரின்சிபலாக இருந்தவர், நம்ம மறைந்த ஜெயலலிதா சிஎம்மோட சீஃப் குக்காக இருந்தவர், செஃப்பாக இருந்தவர். பல காரியங்கள் உயர்த்தியிருந்தாலும் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒவ்வொரு கிராமங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாய்
தங்களை தாழ்த்தி இந்த விதமாக ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்திக்க கர்த்தர் கிருபையாக நடத்திருக்கிறார். அநேக ஆயிரங்களை சந்தித்திருக்கிறார். இன்றும் அந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து நாம் உதாரணமாக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.